அசுதோஷ் சர்மா என்னடா 3 மேட்ச் சேர்ந்தாப்புல அடிச்சிருக்கான் அந்த பையன். அந்த பும்ராவோட 4 overs மட்டும் சிஎஸ்கே பேட்டர்ஸ் அவுட் ஆகாம 30 to 35 ரன்ஸ் அடிக்க முடிஞ்சதுன்னா it is going to be CSK spinners versus the Mumbai Indians batters. IPL ன்னு பாக்கறச்சே சூரியகுமார் யாதவ் is their kingpin. Shreyas Gopal either will be a super success or a super duper hit for success. சிவம் டூபே நீங்க ஆஃப் ஸ்பின்னர் எடுத்துட்டு வாங்க, லெக் ஸ்பின்னர் எடுத்துட்டு வாங்க, எந்த ஸ்பின்னர் வேணாலும் எடுத்துட்டு வாங்க. One good thing is அவங்களுக்கு யார் லெஃப்ட் ஆர்ம் மீடியம் பேசர்ஸ் கிடையாது to trouble Ruturaj Gaikwad. Deepak Chahar might come back, so Shardul Thakur might miss out completely. Deepak Chahar might good for the team then. Now who is going to break the opening partnership is going to be the key for them. Hi guys, welcome to Chiki Chika. Yo Mukmel Raja. Aha. Hey. Hey. Agoida. Hey. Hey. Chika. என்ன சீக்கா கையில இருந்த மேட்ச் ஈஸியா வின் பண்ண வேண்டிய மேட்ச் லாஸ்ட்ல வந்து போய் முடிச்சிருக்காங்க. பட் ஆர்ஆர் ஸ்டில் கண்டினியூயிங் த ரன். 6ல 5 வின். பஞ்சாப் கிங்ஸ் நாட் லுக்கிங் தட் கிரேட். டெஃபினட்டா மெயின் டாக்கிங் பாயிண்ட் நம்மளுக்கு வந்து சிஎஸ்கே வர்சஸ் எம்ஐ தான். இன்னைக்கு அங்கதான் ஆரம்பிக்க போறீங்க. எப்படி இருக்கீங்க? என்ன நடக்குது? அனிருத்தா நாப்பத்த பிள்ளையே டேய் ஹாப்பி பர்த்டே டா. ஹாப்பி தமிழ் நியூ இயர்ஸ் டே டு ஆல் தி வியூவர்ஸ். ஹாப்பி தமிழ் நியூ இயர்ஸ் ஆல் தி வியூவர்ஸ். எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். என் பையன் வந்து தமிழ் புத்தாண்டு தான் பிறந்தான் 1987ல. டேய் ஹாப்பி பர்த்டே டா. காட் bless you. சொல்லியாச்சு, சைஸ் சொல்லியாச்சு. பட் ஓகே, எனிவே மூவிங் ஆன் ஃப்ரம் தட் Chika, we'll slightly touch up on the match today. RR missing Josh Butler, missing R Ashwin. அங்க பஞ்சாப் கிங்ஸ் missing Shikhar Dhawan. பட் பஞ்சாப் கிங்ஸ் பேட்டிங் 94 for 7. லாஸ்ட்ல அந்த அசுதோஷ் வந்து அடிச்சதுனால தான் வந்து டோட்டலே வந்தது அந்த 146 147. பட் அந்த அசுதோஷ் சிங் செம பேட்டிங் ஆடினு இருக்கான். ஆக்சுவலி நம்பர் 9 நம்பர் 8ல வந்து சூப்பராக பேட்டிங் ஆடினு இருக்கான். பட் ஜானி பேரிஸ்டோ அட் த டாப். லைட்டா நம்ம லாஸ்ட் மேட்சே சொல்லியிருந்தோம் சேஞ்ச் பண்ணோம்னு. நீங்க கரெக்டா சொன்னீங்க மாத்த மாட்டாங்கன்னு. திருப்பி அதே மாதிரி ஆச்சு. அவங்க மாத்தவே மாட்டாங்க, இவங்க மாற மாட்டாங்க, விஜய் சங்கர் மாத்த மாட்டாங்க. இது மாதிரி ஒரு லிஸ்ட் இருக்கு. ஒரு ஐபிஎல் ஒரு லிஸ்ட் இருக்கு எல்லாருக்கும். ஒரு டீம் ஒருத்தர் இருக்காங்க, அவனை மாத்தவே மாட்டாங்க. நீ என்ன பண்ணாலும் அவங்க ஆடினே இருப்பாங்க. ஆடு 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 ஆடினார் ஆடினார் ஆடிக்கொண்டே இருந்தார். அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி. சோ அதெல்லாம் விட்டுட்டு. ஆனா எனக்கு புரியவேடா, ஒரு ஜவுன்னு ஒரு மேட்ச் எப்படி ஸ்ட்ரெச் பண்ணணும்னு தான் ராஜஸ்தான் ராயல்ஸ் கத்துக்கணும். என்ன எஸ் without Butler, without Ashwin, winning a match is fantastic. But then Rajasthan had the match under control everywhere. I thought, even though they gave Shimon and Hetmyer the man of the match, I thought the man of the match should have gone to even Keshav Maharaj. அந்த கேஷவ் மகாராஜ் தான் ஸ்பெல்லுக்கு அவனுக்கு கொடுத்துருக்கணும். அவன் தான் அந்த ஸ்பெல்ல போட்டு அவனை ஒரு மாதிரி மேஜிக்கல் ஸ்பெல். பட் கேஷவ் மகாராஜ், I'm surprised they gave it to what do you call, they gave it to this thing. ஏன் சொல்றேன்னா 100% அந்த ஒரு மிடில் ஓவர்ஸ்ல 45 ரன்ஸ் கூட கொடுக்கல. அவங்க 9 ஓவர்ஸ்க்கு ஆர்ஆர் வந்து 45 ரன்ஸ் கொடுக்கல. கேஷவ் மகாராஜ் என்ன மாதிரி ஸ்பின் போலிங் போட்டான். அவனுக்கு தான் மேன் ஆஃப் மேட்ச் கொடுத்துடும். மேபி அது ப்ரெஷர் ஆடினான்னு கொடுத்தாங்க அது. பட் எனக்கு என்ன புரியலன்னா, அந்த பஞ்சாப் வந்து பேட்டிங்லயும் கொட்டுறாங்க. அது ராஜஸ்தான் ராயல்ஸ் அதுக்கு மேல எவ்வளவு ஈஸியா வின் பண்ண வேண்டியது. அவனுக்கு கோட்டையான்னு ஒருத்தர் ரஞ்சி டிராஃபில அண்ணான்னு சொல்லி எடுத்தேன்னா அவன் நிஜமா ரஞ்சி டிராஃபி மாதிரி ஆட்டு போட்டான் T20 மேட்ச். நீ வந்து ரஞ்சி டிராஃபில நம்பர் 10 விளையாடி he's actually a bowler, Chika. He's actually a spinner. He's not a batsman. ரஞ்சி டிராஃபில நம்பர் 10ல விளையாடி ஒரு கேம் 100 அடிச்சு, அதுக்கப்புறம் ஒரு கேம் 80 அடிச்சு, அங்கேருந்து இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் எவர் ஓப்பனிங் இன் ஹிஸ் லைஃப். ஸ்ட்ரைட் ஐபிஎல் விட்டாங்க ஓப்பனிங். அவன் ரஞ்சி டிராஃபி மேட்ச் ரஞ்சி டிராஃபி மாதிரி ஆடி போயிட்டாங்க. அவன் ரஞ்சி டிராஃபி மேட்ச் ஆடி போட்டான். ஜாலியா மொல்லா டொக்கு ஆடிட்டு 24 of 31 balls நான் ஐபிஎல் ஆடிட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டு போறான். பாவம் அந்த பையனை சொல்லி பிளே பண்ணி பிரயோஜனம் கிடையாது. சோ நான் எது சொல்ல வரேன்னா 100% இந்த மேட்ச் ராஜஸ்தான் they were just lucky. They just got through with it in my opinion. RR frankly Punjab made a big fight out of this match. அசுதோஷ் சர்மா என்னடா 3 மேட்ச் சேர்ந்தாப்புல அடிச்சிருக்கான் அந்த பையன். ஃபர்ஸ்ட் மேட்ச் இவங்களோட வின் பண்ணி கொடுத்தான், ஜிடியோட வின் பண்ணி கொடுத்தான். அதுக்கப்புறம் SRHோட ஆல்மோஸ்ட் வின் பண்ணி கொடுத்தான். இந்த மேட்ச் அடிக்கிறான் அவன் கரெக்டா. அந்த ஒரு பேட் ஒரு அடி ஒரு ஸ்ட்ரைட்ல ஒரு சீவ்ஸ் இருக்கிறான் பாத்தியா, ஒரு சாப் ஷாட் அடிக்கிறான் பாத்தியா, கங்கன்றான். என்ன மாதிரி ஷாட்னே தெரியல. சீவரான் போடு அண்ட் ஸ்ட்ரைட் 6 புல்லட் மாதிரி போடுது. He just chops the ball. அது டென்னிஸ்ல சாப் ஷாட் ஆடுவாங்க தெரியுமா, அது டென்னிஸ் சாப் ஷாட். அது டென்னிஸ் டாப் ஷாட் அடிச்சா பறக்குது பால் 6. எப்பா ஃபேண்டாஸ்டிக்கா ஆடுறான் அந்த பையன், சூப்பரா ஆடுறான் அந்த பையன். Yeah, anyway, good to see.
Rabada bowling really well. ரெண்டு பெரிய Superb. wicket Rabada. Yeah, he bought the game செமையா back. போச்சு. Simran Hitmaier finished it. நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் towards the end. But 147 was never going to be enough in the wicket. Anyway, Chika, we'll move on, Chika. Not much of talking points in the game. We'll go to the biggest game. ஏன்னா நம்மளுக்கு அவ்வளவா டைம் கிடையாது. ஸோ எல் கிளாசிகோ நாளைக்கு பிகெஸ்ட் கேம் ஆஃப் தி ஐபிஎல் ஆல்ரெடி பேசியாச்சு. எம்ஐ வர்சஸ் சிஎஸ்கே அட் வான்கடே. லாஸ்ட் இயர் நம்ம அங்கதான் போய் வின் பண்ணோம் அகேன்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ். How confident will CSK be? Mumbai Indians are on the rise. How is it going to be? See, in my opinion, I think it's going to be a great game. Now, unmaiya solana, the wicket is going to be the same kind of wicket. They're going to have the same wicket. The match is already played hardly a couple of days back. So, toss, I think, will be a vital factor, Rani. I think last year, I don't know whether we played the afternoon game or I don't know whether we played the evening game when we played in Bombay. Night game, no, but then we bowled first and bundled out Bombay early. Last match, last time விளையாடுச்சு. பட் என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, இந்த விக்கெட்ல என்னன்னு பார்த்தோம்னா டியூ இருக்குன்றாங்க. So due factor will come into play. So obviously the team that will win the toss will obviously elect to bowl, in our opinion. But still, I believe that if you bat first and score about 225, 230, in the wicket at 225, 230, batting first is easier. Chasing will be difficult. Let me tell you, எவ்வளவுதான் நீ டியூ இருந்தா கூட நீ என்ன வேணா சொல்லலாம். நீ லாஸ்ட் மேட்ச் 15 ஓவர்ல 190 அடிச்சிருக்காங்க சீக்கா. பேட்டிங் ஃபர்ஸ்ட் 225 அடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். பாம்பேல நான் ஆடி இருக்கேன் சீக்கா. அங்க 730 to 815 அந்த ஃபர்ஸ்ட் half an hour டெஃபினட்டா பால் ஸ்விங் ஆகும் சீக்கா. நீங்க சொல்ற மாதிரிலாம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆடி 230 அடிக்கிறது ஈஸியே கிடையாது. நீங்க பேட்டுக்கு சும்மா ஜாலியா 230ன்றீங்க. என்ன சீக்கா, அது புக் கிரிக்கெட்டா? எல்லா மேட்சும் 230 அடிக்கிறதுக்கு பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆடி என்ன பண்ணுவ? டாஸ் வின் பண்ணி பேட் பண்ணா என்ன பண்ணுவ? நீங்க யார் எந்த டீமா இருந்தாலும் பேட் பண்ணனா நான் ஆக்சுவலி என்ன பண்ண பாப்பேனா, அந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் உங்களுக்கு ராலிக்கிங் ஸ்டார்ட் கிடைக்கலனா கூட விக்கெட் விட கூடாதுன்னு பாப்பேன். அந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்ல 45-50 ரன்ஸ் அடிச்சா கூட போதும், மேக்ஸிமம் ஒரு விக்கெட் விடணும். அதுக்கப்புறம் தான் நீங்க பிரஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் 15 ஓவர்ஸ்ல நெக்ஸ்ட் 14 ஓவர்ஸ்ல யூ ஷுட் ட்ரை டு கெட் 150 ரன்ஸ். ஆனா அந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்ல நீங்க 2 விக்கெட் 3 விக்கெட் விட்டீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரிலாம் 200 225 எல்லாம் வருது கஷ்டம். பட் அனி anyway மைக் நீ வேணா எவ்வளவு வேணா டிபேட் பண்ணிக்கலாம். நீனு பேட் ஆடி இருக்கு நீ சொல்லுவ. எஸ், பட் ஐ ஸ்டில் பிலீவ் அங்க ஹெட் டு ஹெட் பார்த்தா மும்பை இந்தியன்ஸ் பார்த்தா CSK is pretty close. 7 times Mumbai Indians and 5 times CSK. So nothing to really what you call. There's no difference. Differentiating factor. It's going to be a very very tight game tomorrow. Ani. It all depends on whoever bats first, or whoever bowls first or bats first, how well they do it. Ni sonna mari, and the first innings is going to be a crucial innings. Batting first or bowling first or enna, let's put it that way, because toss is going to be a huge factor because of the due factor that they are talking about. Because I was not in the ground. If there's going to be a huge due factor, obviously anybody would like to chase, I'm sure. But apdi first batting Monday in that, if it's CSK or even if it's Mumbai and they manage to get 215 225, Ani, it's not going to be easy to chase irrespective of the due factor. Let me tell you one thing. Chasing the obvious 215 220 anyway is going to be difficult to chase Chika. அதான் நான் சொல்றேன். நீ ஃபர்ஸ்ட் பேட் பண்ணச்சே 215 220 அடிக்கிறது ஈஸியர். ஏன்னா நீ even if you lose 2 wickets the power play 850 for 2 இருந்தா கூட உன்னோட பேட்டிங் டெப்த் ரெண்டு டீமுக்கு சம பேட்டிங் டெப்த் இருக்கு. எஸ்பெஷலி எம்ஐக்கு பயங்கர பேட்டிங் டெப்த் இருக்கு. லெட்ஸ் பி வெரி கிளியர். எம்ஐ ஹஸ் a better batting, பயங்கரமான பேட்டிங் டெப்த் Chika. CSK க்கு நம்பர் CSK க்கு பயங்கர பேட்டிங் இருக்காரு. எம்ஐக்கும் பயங்கர பேட்டிங் டெப்த் இருக்கு, சிஎஸ்கேக்கும் பயங்கர பேட்டிங் டெப்த் இருக்கு. பட் ஸ்லைட்லி எட்ஜ் ஓவர் பேட்டிங் டெப்த்னா எம்ஐ நான் சொல்லுவேன். நான் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்லைட் பேட்டிங் டெப்த்ல வேற சிஎஸ்கே ஸ்பின்னர்ஸ் பெட்டர் கண்ட்ரோல் ஆஃப் bowlers இருக்காங்க பிகாஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன். அதுதான் சிஎஸ்கேயோட அட்வான்டேஜ். So I'm putting the advantage. We'll come to predictions and all later. I'm talking the realities now. I don't want to take just because we are CSK, we are from Chennai. I don't want to just say support. I want to support a neutral. எப்படி இருக்கும்னு பாக்குறேன் நான் மேட்ச். So நானா இருந்தா எந்த டீமா இருந்தாலும், even if I was CSK, I'll bat first, score 215 220, then bat them out, put pressure on them. மச்சா நீ என்ன வேணா சொல்லலாம், நீ பாரு ஒரு மேட்ச் நடக்க போறது, அப்பதான் உள்ள நீங்க புரிஞ்சுப்பீங்க. நீங்க ஒரு மேட்ச் நடக்கும், ஒரு மேட்ச் எல்லா தடவையும் நடக்கும் சீக்கா. அந்த நீங்க பேசுற மாதிரி பின்ன சேஸ் பண்ணி எல்லா மேட்சும் வின் பண்ணிருக்காங்களே பாம்பேல. See, I understand. எவ்வளவு வின் பண்ணிருக்காங்க? எல்லாம் 190 200 தான் வின் பண்ணிருக்காங்க. எல்லாம் 215 மேல வின் பண்ணிருக்காங்க. More than 65% of the times teams have won Bombay chasing. Boss, உன் கேப்டன்சி அப்ரோச் டிஃபரெண்ட், என் கேப்டன்சி அப்ரோச் டிஃபரெண்ட். மத்தவ நான் என் வழி தனி வழி. கேப்டன் கிடையாது. நீங்க என்ன வேணாலும் நீங்க இதெல்லாம் சொல்லலாம்.
ஃபேக்ட் என்னன்னா பாம்பேல எல்லா டீமும் bowling ஃபர்ஸ்ட் தான் போடும். நீங்க சொல்ற சரி, மாதிரிலாம் bowling யாரும் பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆட மாட்டாங்க. ஆட மாட்டேன், அப்படியே வச்சுக்கோ. ஆடல, சரி, நாளைக்கு எப்படி இருக்க போறது மேட்ச்? Now the question is, I think CSK ல பத்திரனா இன்னும் not fit ன்றாங்க. பத்திரனா still not yet fully fit ன்றாங்க. Mustafizur will be a very very crucial aspect, especially to Rohit Sharma போடுறது, அந்த left handers போடுறது. Mustafizur ஓட bowling, Fizz ஓட bowling for Rohit Sharma will be a very very important factor. அவன் suppose he's able, because don't forget Mumbai is getting those quick starts, good starts. What do you call, ஒரு சைடு ஈஷான் அடிக்கிறான், ஒரு சைடு ரோஹித் சர்மா அடிக்கிறான். ஸோ அந்த ஃபிஸ் வந்து அப்படி ரோஹித் சர்மா has got a tendency left arm medium paceக்கு கொஞ்சம் அவுட் ஆகுது டெண்டன்சி இருக்கு. அது எடுக்க முடியுமான்னு பார்க்கணும். ஜெனரலி ஹேங்கிங் அரவுண்ட் ஆர் கமிங் இன் டு ஹிம் LBW ஆகிறதுக்கு அது சான்ஸ் இருக்கு. ஸோ ஃபிஸ்ஸோட ஸ்பெல் வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்பெல் என்னோட ஒப்பீனியன்ல. ஃப்ரம் அ மும்பை இந்தியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் அவன் பார்த்தானா அவன் என்ன சொல்லுவான், நான் வந்து ஈஷான் கிஷனும் இவன் ரோஹித் சர்மா அந்த ஓப்பனிங் ஃபிஸ்ஸோட ஸ்பெல் பார்த்து 6 overs தேர் ஆஃப் டு சே ஃபிளைங் ஸ்டார்ட் 95 55 50 to 54 for no loss, then they will say no, we've got on top of it அப்படின்னா எங்க தெரியுமா மாறும்? ரெண்டு சைடு டிஃபரன்ஷியேட்டிவ் ஃபேக்டர். The CSK I believe they have better spinners. That advantage for CSK over Mumbai Indians in tomorrow's match is they have better spinners, whereas Mumbai has Bumrah. மச்சான் அது பூம்ராக்கு ஈக்குவேட்டா பண்ண முடியாது. அதான் ஒரு எப்படின்னா ஐம் ட்ரைங் டு அனலைஸ் மேன் டு மேன் பாக்குறான்னு. பாம்பேக்கு பயங்கர ஹிட்டிங் பாக்குறானா, அந்த டாப் 5ல 2 பேர் மாட்டிச்சுன்னா கைண்டிடும். லெட்ஸ் பி வெரி கிளியர். அவங்க அந்த டாப் 5ல வந்து I mean they can just demolish any bowling அணி. அந்த டெமாலிஷிங் பேட்டிங் சிஎஸ்கேல யார்கிட்ட இருக்குன்னு பாக்கணும். அப்படின்னு பார்த்தா ரஜிந்த் ரவீந்திரா அடிக்கணும், ருத்துராஜ் ஒரு 15 overs ஆடணும், ருத்துராஜ் காணணும். பட் அவங்களோட பேட்டிங் வந்து டெவாஸ்டேட்டிங் பேட்டிங் லைனப்ல அவங்கள்ட்ட இருக்குது. சூர்யாஸ் இன் ஃபார்ம் நவ. ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு கரெக்டா அனலைஸ் பண்ண பாக்குறேன். சோ தட் தி சோ அவங்க என்ன பண்ணுவாங்க, நபி யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு அவங்க பார்க்கணும் ஸ்பின்னர்ஸ்ல. நம்மளுக்கு பிகஸ்ட் அட்வான்டேஜ் சிஎஸ்கேக்கு என்ன அட்வான்டேஜ்னா ரவீந்தர் ஜடேஜா இந்த மாதிரி விக்கெட்ல பிளாட் விக்கெட்ஸ் ரவீந்தர் ஜடேஜா இஸ் கிங் போலர். கிங் போலர் ரவீந்தர் ஜடேஜா. என்னோட ஒப்பீனியன் நாளைக்கு நான் கேப்டனா இருந்தா, சிஎஸ்கே கேப்டனா இருந்தா, I played Santner. Santner has always done well against Mumbai Indians. Please understand that Santner has done very well against Mumbai Indians. How they're going to find to fit him in, I don't know. Whether they're going to drop Dikshana or bring him Santner for tomorrow's game. Santner is a key factor as far as I'm concerned against Mumbai Indians. That is my gut feel. Okay. நீங்க Santner என்னங்க, but the way Dikshana has been bowling இப்போதைக்கு last match, especially with the way the ball was coming out of his hand, close up பார்க்கும்போது he was bowling really well. நீங்க சொன்ன பாயிண்ட் I absolutely agree. Mumbai Indians ஓட strength batting, but bowling in பார்க்கறச்சே they have only one bowler and I will still maintain that அந்த one bowler வச்சு தான் விளையாடின்னு இருக்காங்க. பும்ராவோட 4 overs is going to be key மும்பை பொறுத்த வரைக்கும். அந்த பும்ராவோட 4 overs மட்டும் CSK பேட்டர்ஸ் அவுட் ஆகாம 30 to 35 runs அடிக்க முடிஞ்சதுன்னா I think the game is with CSK, Chika. ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி மும்பை இந்தியன்ஸோட பேட்டிங் நீங்க சொன்னீங்கல்ல, the firepower of மும்பை இந்தியன்ஸ் பேட்டிங் நிறைய revolves around a lot depends on Suryakumar Yadav, Chika. Yes, last game they blasted 190. No doubting that Rohit Sharma is very dangerous. But IPL in நீங்க பார்க்கறச்சே Suryakumar Yadav is their kingpin. IPL in பார்க்கறச்சே Suryakumar Yadav is their kingpin. Not Ishan Kishan, not Rohit Sharma, not Hardik Pandya, not Tilak Verma. Suryakumar Yadav is their best batter. IPL in வரச்சே அதுல டவுட்டே கிடையாது. ஆனால் against நீங்க சொன்ன மாதிரி ரவீந்திர ஜடேஜா ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், சூரியகுமார் யாதவ் லாஸ்ட் இயர் காட் அவுட் லைக் தட் ஒன்லி நம்ம பார்த்தோம். சோ ரெண்டு மேட்ச் அவுட் ஆனா, ரெண்டு மேட்ச் ஸ்வீப் படிச்சு அவுட் ஆயிடுவான். யா சூரியகுமார் யாதவ் என்ன பண்ணுவான்? I think we have the bowling to tackle them, Chika, especially if we bowl first, we have a big advantage. That is what I said. It is going to be CSK spinners versus the Mumbai Indians batters நாளைக்கு நான் மேட்ச். And similarly Mumbai Indians bowlers na Bumrah CSK batters. Let's put it that way. அதான் மேட்ச் அப்பே நாளைக்கு, வேற எதுவுமே கிடையாது. சூரியகுமார் யாதவ் என்ன பண்ணுவான், லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின் பண்ண பார்த்து சம்டைம்ஸ் ஸ்டம்ப் லைன் ஸ்பின் பண்ண பார்ப்பான், LBW ஆவான், சம்டைம்ஸ் டாப் எட்ஜ் எடுத்திருக்கு. லாஸ்ட் டைம் 2 மேட்சும் மும்பைல நடந்த மேட்சும் சரி, சென்னையில நடந்த மேட்சும் சரி, ஸ்வீப் எல்லாம் அவுட் ஆனவன். He has a tendency to go for the sweep from the thumbs. அங்க வந்து that is where I feel Ravindra Jadeja's guile will be very crucial and Santner's guile will be very crucial. So that's why I will play Santner tomorrow.
See, Ravindra Jadeja, even Rohit Sharma to a certain extent is susceptible to left-arm spin, sweeping the ball against the spin. He is also susceptible. Don't forget that. அந்த இதெல்லாம் அவங்களோட அந்த ஒரு வீக்னஸ கேப்டலைஸ் பண்ண முடியுமா? நீ சொல்ற மாதிரி மும்பை இந்தியன்ஸ் போலிங்லயும் பார்த்தா அவங்க டூ டிபெண்டன்ட் ஆன் பும்ரா. இப்ப நாளைக்கு அவங்க ஸ்ரேயஸ் கோபால் ஆடுவாங்களா ஆட மாட்டாங்களா தெரியாது. we don't know. ஏன்னா இங்க இவ்வளவு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க, டூபே கீபே இருக்காங்க போட்டு. அந்த ஸ்ரேயஸ் கோபால் either will be a super success or a super duper hit for success. ரெண்டு தான் நாளைக்கு ஸ்ரேயஸ் கோபால். வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு. கரெக்ட் 100%. நான் வந்து ரெண்டாவதுக்கு தான் போறேன். எனக்கு தெரிஞ்சு வந்து நாளைக்கு ஸ்ரேயஸ் கோபால் சூப்பர் சக்சஸ். even Daryl Mitchell is also a very good player, a spinner. So எல்லா டேக் டவுன் தான். அதான்டா நாளைக்கு வந்து ஸ்ரேயஸ் கோபால் சூப்பர் டூப்பர் சக்சஸ் ஆர் சூப்பர் டூப்பர் சிக்ஸஸ் ரெண்டு தான் நாளைக்கு ஸ்ரேயஸ் கோபால் bowling போடுச்சு. பட் தட் they have அங்கதான் tomorrow I think Nabi will be very useful. Now how well they use Nabi tomorrow is in their hands. Nabi can be used better. He has the guile against left-handers. He can bowl well for left-handers. Let's be very. He has some international experience in Nabi. Nabi can be used better by Mumbai Indians in tomorrow's match is what I feel as an off-spinner, number one. I'm just putting all the matchups. Then we will talk about who has got a better chance. So, the CSK batting lineup, Ruturaj Gaikwad, even Rachin Ravindra. Number 3, Daryl Mitchell. Number 4, Rahane. Dubey. அதுக்கப்புறம் உனக்கு வந்து ரிஸ்வி, அதுக்கப்புறம் ஜடேஜா, அதுக்கப்புறம் உனக்கு வந்து தோனி. இதுதான் பேட்டிங் லைனப் மெயினா. நீ ஷார்துல் தாக்கூர் பேட்டிங் லைனப் சொன்னா தேங்க்யூ வெரி மச் சொல்லுவேன் நான் உன்கிட்ட. நீ ஷார்துல் தாக்கூர் பேட்ஸ்மேனா நீங்க கன்சிடர் பண்ண கூடாது. நம்பர் 9ல வராரு, உங்களுக்கு ஒரு 6 அடிக்க முடியுமா தான் நீங்க பார்க்கணும். நீங்க தேங்க்யூ வெரி மச் ஷார்துல் தாக்கூர் ஓபனிங்கா பண்ணின்னு இருக்காரு. சும்மா உங்களுக்கு ஆக்சுவலா பார்த்தா லாஸ்ட் இயர் வந்து ஹீரோ இங்க வந்து லாஸ்ட் இயர் மும்பை இந்தியோட இங்க நல்லா பண்ணது இந்த தேஷ் பாண்டே. அவன் ஞாபகம் இருக்கு, அந்த ரோஹித் சர்மா விக்கெட் எடுத்து கொடுப்பான், ஒரு 2-3 விக்கெட் எடுப்பான். அதான் தேஷ் பாண்டே will be a key bowler tomorrow சொல்ல வரேன் நான் from a CSK's point of view. நானே மாறிட்டேன் பாரு. ஆமா நானே மாறிட்டேன்டா. இப்பெல்லாம் உன் பேச்ச கேட்க ஆரம்பிச்சிட்டேன்டா. என்ன பண்றது, பையன் அப்பா பேச்ச கேட்க மாதிரி இது காலம் என்ன மாறிடுச்சுன்னா, அப்பாங்க எல்லாம் பிள்ளை பேச்சுதான் கேளானோம். பிள்ளைங்க அப்பா பேச்ச கேட்க மாட்டாங்க. உன மாதிரி பிள்ளைங்க அப்பா பேச்ச கேட்க மாட்டாங்க. அப்பாங்க எல்லாம் உன பிள்ளை பேச்ச கேட்கணும். நான் சொல்றது கரெக்ட் தான். பட் டுமாரோ there is a chance Deepak Chahar might come back, so Shardul Thakur might miss out completely. Deepak Chahar might good for the team then. Good for the team. ஏன்னா ஷார்துல் தாக்கூர் 3 மச்சான் எல்லாரும் சிரிக்கிறாங்கடா. டேய் ஷார்துல் தாக்கூர் bowling போட்டாலும் எல்லாரும் ஜாலியா இருக்காங்க. ஆஹா 6 4 ஜாலியா இருக்கு பாக்கிறதுக்கு அப்படின்றாங்க ஷார்துல் தாக்கூர் bowling போட்டாலும் வந்தாலே. சோ வந்து தீபக் சேகர் அகைன் நாலு தீபக் சேகர் கீய ஃபிட் இல்லையான்னு தெரியல. அவன் என்னன்னா மர்மமா இருக்கு தீபக் சேகர். பட் அவனும் வந்து பார்த்தா தீபக் சேகர் also got Rohit Sharma a few times. Now talking from Mumbai Indians point of view, let's talk from the Mumbai Indians point of view. Now we are talking from the CSK point of view. Mumbai Indians point of view நீ பாரு, அவங்களோட பேட்டிங் மட்டும் கிளிக். அவங்களுக்கு பூம்ரா ஒண்ணு, அவங்களும் நீ வந்து நானா இருந்தா என்ன பண்ணுவேன், அந்த அவங்க ஒரு ஐடியா கொடுத்தாங்க தெரியுமா, அந்த இதுல அந்த நுவான் துஷாரா ஆடுவேன். Maybe I might not play that Romario Shepherd. I'll play him as an impact player only. I don't mind playing Numan Tushara. Romario Shepherd is going to play every match after this, Chica. இதுக்கப்புறம் நீங்க வந்து நபி தான் மோஸ்ட் அண்டர் யூஸ்ட் பவுலரா இருந்திருக்காரு. அவர் வந்து சும்மா ஓடி வந்து 1 over தான் bowling போட்டிருக்காரு 2 மேட்சும். He is not used Nabi well. He hasn't even come in to bat. So Romario Shepherd is a certainty. I don't know how you fit in Numan Tushara. And let's be honest, Chica, ஒரு வின்னிங் காம்பினேஷன் எல்லாம் மாத்த போறது இல்ல சீக்கா. இப்பெல்லாம் ஐபிஎல் டீம்ஸ் நீங்க இந்த வருஷம் எல்லாம் பாத்தீங்கன்னா they are not changing any winning combination. அதே லெவல் தான் ஆட போகுது, அதுல டவுட்டே கிடையாது. Forget about Nuwan Tushara. Then Nabi can be used very well. Nabi, I believe, can bowl 3 to 4 overs, can get you a couple of wickets. The same, for example, Shivam Dube can try to go against Nabi and get out also. If he is able to use them very well with the right field setting because of his intelligence and guile. So I think if Nabi will be a key bowler for them, key player for them is the right word for them, and how well they use Nabi is in the captain's hands and the team management's hands. Do you agree with me on that? I completely agree. I mean, Nabi, if they use him better, kandipa வந்து ஒரு வாய்ப்பு இருக்கு. But I think I'm agreeing with you on this point, Chika. நாளைக்கு வந்து டெஃபினட்டா வந்து நபி வந்து ஒரு எக்ஸ்ட்ரா, I think he'll bowl at least 2 to 3 overs minimum.
But எஸ்பெஷலி அந்த again, லெஃப்ட் ஹேண்ட், எஸ்பெஷலி சிவம் துபேக்கு நீ வந்தா வச்சு ஆகணும் நீ. 100%. But having said that, CSK again spin on these type of wickets and all will go all out, Chika. சிவம் டூபே நீங்க ஆஃப் ஸ்பின்னர் எடுத்துட்டு வாங்க, லெக் ஸ்பின்னர் எடுத்துட்டு வாங்க, எந்த ஸ்பின்னர் வேணாலும் எடுத்துட்டு வாங்க, டூபே வந்து ஆனா எங்கெங்கயோ அடிப்பாரு. எனக்கு தெரிஞ்ச மும்பை இந்தியன்ஸ் எப்படி போவாங்கன்னா, ஐ திங்க் அந்த மிடில் ஓவர்ஸ்ல எனிவே தேர் யூசிங் பும்ரா ஒன்லி 1 over அப் ஃப்ரண்ட். ஸோ 2 over போடுவாரா இந்த மேட்ச்? ஏன்னா சிஎஸ்கே மேட்ச்னால வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் மோஸ்ட் லைக்லி 1 over தான் போடுவார் அவர். அந்த மிடில் ஓவர் 110 1920. யா, ஸோ அந்த மிடில் ஓவர்ஸ்ல வரும்போது அகேன்ஸ்ட் டூபே, அகேன்ஸ்ட் ஒரு டேரல் மிச்சல் ஆல்சோ இன்க்ளூடட். அவருக்கு வந்து நீங்க நல்ல ஷார்ப் பவுன்சர் போட்டீங்கன்னா he has had trouble against fast bowlers. So Gerald Coetzee and probably to an extent Jasprit Bumrah மிடில் ஓவர்ஸ்ல ஆப்ரேட் பண்ண பார்ப்பாங்க. ஏன்னா அந்த ஸ்பின்னை நெகேட் பண்றதுக்கு டூபே இருக்காரு, டேரல் மிச்சல் இருக்காரு, போராதுக்கு ரவீந்திர ஜடேஜாவும் இருக்காரு. So I think they'll use pace through the middle. There is a high chance they might open with Nabi again. பிகாஸ் ஒரு லெஃப்ட் ரைட் காம்பினேஷன்னால ரச்சின் ரவீந்திராக்கு அகேன்ஸ்டா. ஏன்னா மும்பைக்கு நீங்க கிளியர் கட்டா பாத்தீங்கன்னால சிக்கா ஸ்விங் போலர்ஸ் யாருமே கிடையாது. ஒன்லி ஜஸ்பிரீத் பும்ரா. நீங்க பும்ரா எடுத்துட்டீங்கன்னா அந்த டீம் விட்டு ஹர்திக் பாண்டியா தான் திருப்பி ஓப்பனிங் போலிங் போடணும். ஃபர்ஸ்ட் ஓவர் போடுவாரா அவரு? அந்த அந்த திருப்பி அந்த why not I'm asking question, why not? I don't think it's a bad idea. I believe that. I tell you what, Hardik Pandya might give about 2 fours, 3 fours the first over, but he's got a magical wicket-taking delivery. I'm going to adu irukku Hardik Pandya, and the ball went திடீர்னு zingna அப்படி வெளிய போகும். கச்சக்கல injury Chika. Huh? Is he the same bowler after injury? We haven't seen I don't know. I'm just saying, I'm talking about a normal Hardik Pandya. So I'm talking about everybody. I'm talking about a normal Hardik Pandya. He's capable of getting those magical deliveries. So Nana, I would probably open with Hardik Pandya and what do you call Bumrah, then come in Nabi, bring in Nabi, 1 over Bumrah கூட Nabi கொள்றேன். Then rotate பண்ணி போன மேட்ச் நல்லா rotate பண்ண bowlers initial spellsல rotate பண்ணி அந்த but Nabi can be used better as far as tomorrow's match is concerned. Now CSK point of view என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு செட் டெம்ப்ளேட் ஆஃப் bowling எப்படி போடணும், என்ன போடணும். ஸோ பிசிக்ஸ் தான் அவங்களுக்கு கீ அங்க. அந்த பிசிக்ஸ் மட்டும் ஸ்பெல் அதை எடுத்து கச்சக்கன்னு. ரோஹித் சர்மா has got a tendency, slight weakness against left arm medium pacers. Let's be very clear, whether the ball coming in or slightly going out, he can get caught at slips. But then the other guy is now Ishan Kishan. He's also in tremendous form. So அவனு என்ன கண்டா அவனோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் ஃபர்ஸ்ட் பிரேக் பண்றது ரொம்ப கீ. Now who is going to break the opening partnership is going to be the key for them. Yeah, definitely. ஒரு பக்கம் துஷார் தேஷ்பாண்டே, ஒரு பக்கம் hopefully if Deepak Chahar is fit. If Deepak Chahar is not fit, CSK also have a problem, Chika. ஏன்னா அவங்களுக்கு இந்த பவர் பிளேல போடுறதுக்கு யூஸ்வலா நீங்க பாத்தீங்கன்னா Fizz will never start with the new ball. Fizz எப்பவுமே வந்து அவரும் 1 over தான் போடுவாரு பவர் பிளேல, because they use Fizz like how they use Bumrah. மிடில் ஓவர்ஸ்ல டெத் ஓவர்ஸ்ல Fizz நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப் ஃப்ரண்ட் போடுறதுக்கு துஷார் தேஷ்பாண்டே and தீபக் சாஹர் இருந்தாங்க 2 பேரும். இப்போ தீபக் சாஹர் இல்லாததுனால they don't have another option. They might, even CSK might have to start with spin. Deekshana might have to, if Deekshana is playing or even if Santner is playing, they might have to bowl 1 or 2 overs in the power play itself. I think Santner is capable of doing it if I'm right, but Santner should play in our opinion. Santner is my opinion. Tomorrow is a must. You have no other choice. You have to drop Deekshana tomorrow. Not drop, rest is the right word. Rest Deekshana for tomorrow's game. See, horses for courses. Certain time you panniyan. Mumbai Indians will mark one match than their viewers, and that one match is going to be a crucial match. Nalik match is going to decide the fate of both Mumbai Indians and CSK. Nalik match when the CSK win, they start going up. They go to 6-4 wins, 6 wins, 4 wins, 6 matches, 4 wins. Whereas if Mumbai Indians win tomorrow, they become 6 matches, 3 wins, which makes it level with a lot of other teams. Other CSK. CSK and other teams வந்து அந்த மாதிரி இப்போ அதுக்கு மேல KKR LSC ஆடுறாங்கல்ல முன்னாடி மேட்ச். ஆனா டாப் ஆஃப் தி டேபிள்ல ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் சிட்டிங் பிரிட்டி. அவங்களுக்கு வந்து 6ல 5 வின் ஆல்ரெடி, ஜஸ்ட் 3 வின்ஸ்னா குவாலிஃபைட். சீக்கா நீங்க என்னமோ அதனால சொல்லுவாங்க. நீ நாளைக்கு எப்படி ஆஃப்டர்நூன் மேட்ச்ல LSG KKRல யாராவது ஒரு டீம் வின் பண்ணாங்கன்னா அவங்க 4 போயிட போறாங்க. ஒன் டீம் will have to win anyway tomorrow. அவங்க 4 points 4 வின்ஸ்ல போயிடுவாங்க அவங்க நாளைக்கு. அது டெஃபினட்டா கரெக்ட். எஸ், அதுவும் பார்க்கணும். பட் அதனால சொல்ல வரேன், CSK வெரி வெரி கீ மேட்ச் ஃபார் CSK and very very key match for Mumbai Indians, because
Yes, Mumbai Indians will be hoping they'll win and they'll level along with CSK and level along with so many other teams. CSK will hope that they will win tomorrow and then move up the ladder, 6 matches, 4 wins. And our net run rate நல்லா இருக்கு CSK. So it's going to be a cat and mouse game tomorrow. யார் the right moves பண்ண போறாங்க, எப்படி பண்ண போறாங்க, ஏது பண்ண போறாங்க, எப்படி பண்ண போறாங்க, எப்படி பேட்டிங் பிளான் பண்ண போறாங்க. என்னோட பேட்டிங்ல நான் ருத்துராஜ் கைக்வாட் இருந்தா yes play a natural game, but at the same time ருத்துராஜ் கைக்வாட் ஒரு 14 overs வரைக்கும் ஆடணும் அணி நாளைக்கு ருத்துராஜ் கைக்வாட் should stay on one end. Runs அவ்வளவு அடிக்கலனா கூட ஏன்னா others can make it up for him. In my opinion, others can make it up for him. எனக்கு என்னமோ இல்ல நாளைக்கு ரச்சின் ரவீந்திரா அடிப்பாருன்னு தோணுது சீக்கா. பாம்பே விக்கெட்டு, நல்ல விக்கெட்டு, பேட்டுக்கு சூப்பரா வரும். he can hit through the line. and நீங்க ரச்சின் ரவீந்திரா நிறைய பாத்தீங்கன்னா அந்த லாஸ்ட் 3 இன்னிங்ஸா ஒரே டைப் ஆஃப் ஷாட்டுக்கு அவுட் ஆயிருக்காரு, கரெக்ட். But he's been troubled by swing a lot more than pace or bounce. Pace or bounce, Rachin Ravindra is very good at that. So in the Mumbai Indians attack la yaru swinging away bowler kadayade except for Bumrah. And the Bumrah over 4 over வந்து யார் வேணாலும் அவுட் ஆலாங்க, அதுல டவுட்டே கிடையாது. Anybody can get out and Bumrah can get anyone out, even the best of the batters in the world. There is no doubting that. But CSK should try to play Bumrah smartly, Chika. They should try as much as possible to run a ball. If you can get 30 runs in 4 overs against Bumrah, it's a bonus. If you can get 25 கூட போற மச்சான், விக்கெட் கொடுக்கல, 25 விக்கெட் கொடுத்தா போறாங்க. சோ நாளைக்கு ரச்சின் ரவீந்திரா நீ சொல்ற மாதிரி இந்த மாதிரி விக்கெட் will suit ரச்சின் ரவீந்திராஸ் பேட்டிங். ஆன் த ரைஸ் வரும், அவன் கை வரவான், கால் வர, கையை அப்படி அடிக்கலாம் அவன். போன மேட்ச் விக்கெட்ல பார்த்தா மெட்ராஸ்லாம் கூட ball was not coming on to the bat, whereas in the wicketல ball will be coming on to the bat. So when the ball comes on to the bat, you don't need footwork at all. நின்னது அடிக்கலாம், நீ போட்டு அப்படியே அங்கே அடிக்கலாம், இப்படியே அடிக்கலாம். So again for CSK's point of view, the opening partnership is going to be key. Just as much as அங்க வந்து ஈஷான் கிஷன், ரோஹித் சர்மா கீயோ, இங்க ருத்துராஜ் கைக்வாட், ரச்சின் ரவீந்திரா கீ. அதுதான் இது. ஒன் குட் திங் இஸ் அவங்களுக்கு யாரும் லெஃப்ட் ஆர்ம் மீடியம் பேசர்ஸ் கிடையாது டு ட்ரபிள் ருத்துராஜ் கைக்வாட். Very good point. Correct சொன்னீங்க actually. Anyway, your 2 key players from both the teams, Chika, who are going to be an absolute key, இவங்க தான் அப்படின்னு நீங்க யோசிக்கிற 2 player from each team. See now, batting எடுக்கணும், bowling எடுக்கணும். I just can't just say mention 2 players. Let's put it that way. Batting for me tomorrow, something tells me it's going to be என்னோட opinion Surya Kumar Yadav will be one for sure, and the other is going to be என்னோட opinion Ishan Kishan for Mumbai. For Mumbai Indians. Now for CSK's point of view, நாளைக்கு வந்து பேட்டிங்ல வந்து எனக்கு வந்து I am hoping that Rachin Ravindra scores very key. அந்த top 4ல 2 பேர் அடிக்கணும்டா. Rachin Ravindra is going to be very key, and Shivam Dube in the middle order. ஏன்னா Shivam Dube வந்து அந்த ஒரு ரேட்டில் பண்ண முடியும் bowlers. and இங்க போடுற இந்த இவங்க வந்து எக்ஸப்ட் Bumrah மீதி எல்லாரும் போட்டவன். அதான் சொன்னேன், நாளைக்கு ஸ்ரேயஸ் கோபால் 2 தான் திருப்பி ரிப்பீட். Super bowling by Shreyas Gopal, where you get 2-3 wickets, or super 6s from Shreyas Gopal by hitting by Dube. ரெண்டு தான் அதுல. அவனுக்கு Shreyas Gopal super success இல்லனா super 6s, hit or miss தான் நாளைக்கு Shreyas Gopal. But that is a chance they have to take. That's what leg spinners do. Leg spinners are always potential match winners. Let's be very clear. They are always potential match winners. They can leak runs too. That is the thing of a leg spinner. But நல்லா போடாம போன match, in all fairness, Shreyas Gopal bowled well against RCB. So it will go this way or that way அந்த ஒரு spell of Shreyas Gopal. RCB க்கு யாரும் இந்த மாதிரி அடிக்கிற பிளேயர் கிடையாது ஜீகா. ஒரு லெஃப்ட் ஹேண்டர், ஆனா ஒன்னு சொல்லமா, நபி பார் மச்சான், அவங்களுக்கு நபி ஒரு crucial bowler, Bumrah ஒரு crucial bowler, நம்மளுக்கு சாண்ட்னர் and Jadeja are going to be the crucial bowlers. என்னோட opinion. Not even தோணுது ஜீகா. நான் இது 11 பத்தி பேசுறேன். எவ்வளவு தடவை சொல்றது ஜீகா, நீங்களா இருந்தா நீங்களா நம்ம டிசிஷன் எடுக்கிறது இல்ல. Why would CSK change a winning combination? Why would Mumbai change a winning combination? Mumbai is not changing the combination. I'm not asking them to change the combination. I accepted with you. I'm not saying no one Tushara. Yes, I agree to you. I surrender to you. So when I surrender, please accept it gracefully, no? Yeah, I would love for Santner to play, Chika. If you personally ask me, I think Santner should play. Will be starting every game. ஆனா பண்ண மாட்டாங்க CSK. Santner should play for நாளைக்கு தீக்ஷனாக்கு பதில் சாண்ட்னர் ஆனான்னா the chances of CSK winning are higher. If Santner does not play, I still believe the chances of Mumbai Indians winning are higher. That's my reading of the game tomorrow.
Very nicely put. Seri. So you are saying Santner is a must. In terms of left-handers in Pathina, there's only Ishan Kishan and Tilak Verma. So na enna solla porana Chika. Tomorrow, for me, Surya Kumar Yadav and Tilak Verma are the key in thonadu. ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி if they do go for Santner, that's 2 left-arm spinners plus Rachin Ravindra. But even if they don't go for Santner, Surya Kumar Yadav against Deekshana, Jadeja against Tilak Verma, அந்த ஒரு மேட்சப் எப்படி இருக்க போகுதுன்னு நான் வெயிட் பண்ணி பார்க்க போறேன். ஏன்னா Tilak Verma is also a dangerous batsman who still not got going in the IPL. So he can be a dangerous batter. In terms of CSK, the 2 batters is, for me, it's Rituraj Gaikwad and Rachin Ravindra. இவங்க ரெண்டு பேரும் ஓபன் பண்ணி விட்டாங்கன்னா சூப்பரா இருக்கும். But the biggest key for me tomorrow is Daryl Mitchell, Chika. ஏன்னா Daryl Mitchellக்கு இந்த மாதிரி விக்கெட் செம்மையா சூட் ஆகும். It will come on to the bat. 14 கோடி கொடுத்து எடுத்திருக்காங்க. He's shown glimpses of his form. He's still not broken out. So tomorrow could be the right match. இதே மாதிரி மேட்ச் தான் last year Rahane scored that 19 ball 50 or 17 ball 50 against Mumbai. So இதே மாதிரி விக்கெட்ல தான். So Rahane and what do you say, Daryl Mitchell, they like this wicket. So for me, no matter what that lineup is, I still believe CSK in Mumbai off late have been doing well. So I'm backing CSK tomorrow, Chika, to win it. Prediction என்ன நாளைக்கு வந்து நான் Santner ஆனா CSK win. Santner ஆனா I think Mumbai Indians will win. I think then Mumbai Indians are better edge. I still will. I tell you why, Ani. CSK bowling also is not deadly. Let's also be very clear. Jadeja is the most deadliest bowler. Their main weapon is Jadeja. Their main weapon is Mustafizur, not Jadeja. I'm feeling Jadeja. Now I'm talking about tomorrow's match. Their main weapon is Jadeja. In the muddy flat wickets, like Jadeja is the best bowler. Jadeja knows how to bowl on flat wickets. He's used to bowling on flat. Tapaka nera stump to stump put actually taldu on board. Avana da adike paathu out avanga. Now, Jadeja is a key bowler supported by Santner. That is my taking tomorrow. Anyway, wait பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. Big game, obviously. Chika is saying if Chennai doesn't play Santner, then Mumbai Indians will win. நான் வந்து என்ன ஆனாலும் CSK தான் வின்ன்றேன். Anyway, the point predictor இப்போ போட்டாங்கன்னா நல்லா இருக்கும். சேம் தான். I think both of us predicted RR. So 18 and 12 right now. Still a lot of games left. Obviously, we'll be talking about... I tell you why. இவனெல்லாம் மேனேஜ் பண்ணுவாங்கடா. முஸ்தபிசூர்லாம் மேனேஜ் பண்ணுவாங்க. அடிக்க மாட்டாங்க, மேனேஜ் பண்ணுவாங்க. முஸ்தபிஸ். But Bombay, then that CSK has to then bank on the batting. அவங்களோட weakness of bowling, Bombay weakness in bowling make up பண்ணணும். But suppose suddenly one of them get into a good spell. See, some days எவனுக்கோ ஒருத்தன் நல்ல ஸ்பெல் விழுந்துட்டுன்னு வச்சுக்கோங்க. பாம்பே ஆடுங்க அந்த லாக்காஸ் மதுவாக திடீர்னு ஒரு நாள் நல்ல ஸ்பெல் வரும், திடீர்னு வராது. அது I'm just giving an example. Or குட்ஸுக்கு நல்ல ஸ்பெல் வரும், நல்ல ஸ்பெல் வராது. அங்கதான் I believe that but fire power நீ பார்த்தா real raw hitting power மும்பை இந்தியன்ஸ் கையில தான் இருக்கு. Let's be very clear, Ani. You can say whatever about let's say. No. அவங்களுக்கு இல்ல power, Chika. No. I will not agree with you, Ani. Let's call spade a spade, Ani. அவங்களுக்கு 1 to 6 எல்லாரும் hitters. 1 to 6 எல்லாரும் hitters. அந்த மாதிரி தர்மடி அடிக்கிற பசங்க 1 to 6 ஃபுல்லும் நம்மளுக்கு கிடையாது. Let's be very clear. அவன 1 to 6 நான் சொல்லலாம் consistent hitters. Again and again, how many times to tell you? நான் இது உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன். hitters நீங்க சொல்றீங்க. அந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா நிறைய டீமுக்கு 1 to 6 சம hitters இருக்காங்க. Yes, மும்பை இந்தியன்ஸோட பேட்டிங் on paper looks the strongest. But reality ன்னு பாத்தீங்கன்னா Rituraj Gaikwad is as good, if not better, than Ishan Kishan and Rohit Sharma in the IPL in the last couple of years. Just the last couple of years. Last 2 வருஷம் எடுத்து பாத்தீங்கன்னா நீங்க மேன் டு மேன் உங்கள மாதிரியே எடுத்து பாத்தீங்கன்னா among the 4 openers, the best opener is Rituraj Gaikwad. Correct? I agree with you. Correct la? That I agree with you. And the edge வந்து but as a pair what Ishan Kishan and Rohit Sharma have done is incredible. So Rachin Ravindra coming to form is ரொம்ப important நாளைக்கு. Surya Kumar Yadav is miles ahead of Ajinkya Rahane at number 3. அதுல டவுட்டே கிடையாது. Between Tilak Verma and Shivam Dube is a far better hitter against spinner. Tilak Verma Dube comparison கிடையாது. Tilak Verma Dube comparison கிடையாது. Tilak Verma இங்க இருக்கான், Dube அங்க இருக்கான். Okay. Dube வேணா. சரி, so then you see the 2 all-rounders, Hardik Pandya and Daryl Mitchell. Hardik Pandya gets the edge. No doubting. Okay. அதுல டவுட்டே கிடையாது. அதுக்கப்புறம் தான் சீக்கா உங்களுக்கு ஒரு சமீர் ரிஸ்வி. சிஎஸ்கேக்கு பேலன்ஸ் இருக்கு அவங்க பேட்டிங்ல. நீங்க அவங்களும் மும்பை இந்தியன்ஸும் பேட்டிங்ல பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். பட் இங்க லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் நிறைய இருக்கிறதுனால
இப்போ வந்து ஒரு ஜடேஜா நீங்க முன்னாடி வேணும்னா அனுப்பலாம். மகேந்திர சிங் தோனி அகைன்ஸ்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் முன்னாடி வேணும்னா நீங்க அனுப்பலாம். சமீர் ரிஸ்வி யூ கேன் ஹிட் ஸ்பின் ரியலி வெல், அவரை வேணா நீங்க முன்னாடி அனுப்பலாம். அங்க ரொமாரியோ ஷெப்பர்ட், டிம் டேவிட் அண்ட் முகமது நபி. Now Romario Shepherd and Tim David, நான் ஒத்துக்கிறேன், they are two of the most devastating finishers. But in case early wickets விழுந்ததுன்னா again spin, Tim David cannot play well, even Romario Shepherd cannot play well. So overall CSK have a more balanced batting. I would say more balanced bowling as far as spin is concerned. That is the right word. They have the right bowlers for that Mumbai kind of batsman. That is why Santner. Why I'm keep on harping on the point of Santner. Now you are answering my question in an indirect way. அதே ரொமாரியோ ஷெப்பர்ட கவுண்டர் பண்றதுக்கு, அதே டிம் டேவிட கவுண்டர் பண்றதுக்கு, அதே ஹார்திக் பாண்டியா சம்டைம்ஸ் கவுண்டர் பண்றதுக்கோ, ஒரு சூரியகுமார் கவுண்டர் பண்றதுக்கோ சாண்ட்னர் தான் கரெக்டான ஆளு. See, Jadeja will do his job. Jadeja is brilliant on one side. I'm saying இன்னொரு எண்ட்ல யாராவது சப்போர்ட் பண்ணாங்கன்னா they can strangle them. புரிஞ்சுதா உனக்கு? That is why I'm saying சாண்ட்னர் ஆடினா CSK chances are high. Santner ஆடனா Mumbai Indians chances are high. That is what my sum up of this whole tomorrow's matches. Deekshana might end of the I might be proven wrong. Deekshana might come out with some deadly thing. Deekshana நாளைக்கு மாதிரி விக்கெட்னா உனக்கு grip ஆகுமா? போன மேட்ச் grip ஆச்சு. போன மேட்ச் சென்னையில grip ஆச்சு. இங்க grip ஆகும்னு நினைக்கிறியா உனக்கு? சான்ஸ் இல்ல. SRH மேட்ச் grip ஆச்சு டீக்ஷனாக்கு. இங்க grip ஆகுமா? சொல்ல முடியாது சிக்கா. பாம்பே ஒரு ஃபனி விக்கெட் சிக்கா. எஸ் செம்ம பேட்டிங் விக்கெட். பட் சில வாட்டி நம்ம 160 லோ ஸ்கோர்ஸும் பார்த்திருக்கோம். 125 ஆல் அவுட் ஆனாங்களே பாம்பே. 125 ஆல் அவுட் ஆனாங்களே. அப்போ எங்க போச்சு அந்த பேட்டிங் ஃபயர் பவர்? மச்சான் அதுவும் ஆயிருக்கு அணி. அப்ப வந்து that is because of some deadly bowling by Trent Bolt and co. அங்க சைடு ஒருத்தர் இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு மீடியா பேஸ் இருக்கணும். Spell like that no chica. It's IPL. எல்லாரும் அந்த லெவல் அப்படினு பார்த்தனா நீ அப்படினு ஆச்சானு பீச்சானுக்கு மச்சான் அப்படினு பேச ஆரம்பிச்சேன்னு வெச்சுக்கோ. இந்த ifs and buts we are talking about normal circumstances. எல்லாமே ifs and buts. 230 ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அடிச்சா வின் பண்ணுவாங்க. சாண்ட்னர் ஆடினா வின் பண்ணுவாங்க. நீங்களே இஃப்ஸ் அண்ட் பட்ஸ்ல பேசிட்டு நான் இஃப்ஸ் அண்ட் பட்ஸ்ல பேசும்போது தப்புன்றீங்க பாத்தீங்களா இல்லையா? இதெல்லாம் நியாயம். நான் கிரிக்கெட்டிங் டர்ம்ஸ்ல பேசுறேன்டா. நீ 125 சும்மா அவுட் ஆஃப் ப்ளூ எடுத்துன்னு வர. நான் இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் இதுல பேசுறேன்னா சாண்ட்னர் ஆனா 2 matches ago chica they didn't chase down 160 against Gujarat Titans. அப்போ என்ன ஆச்சு? நீ என்கிட்ட ஆர்கியூ பண்ண பிரயோஜனமே கிடையாது. நீ எனக்கு புரியவே கிடையாது. புரியல நீ என்ன சொல்ல வர? நீ எனக்கு அன்னைக்கு மேட்ச்ல I'm really saying it. நீங்க சொல்ற மாதிரியோ Mumbai Indians ஓட பேட்டிங் வந்து yes they are very powerful, but against good spinners which CSK has they can be susceptible. They lost out against GT chasing 160. They didn't get past 125. So their batting has struggled for 2 games. Okay, நீயே ஒத்துக்கிற பாரு. இன்டைரக்டா நீ என் क्वेश्चन ஆன்சர் பண்றதா சொல்ல வரேன். நீ ஆர்குமெண்ட் பண்றதுல நீ எனக்கு தெரியாம உனக்கே தெரியாம ஆன்சர் பண்ற. ஜிடில விக்கெட் பிரேக்ஸ் எடுத்து கொடுத்தது யாரு? யார் எடுத்து கொடுத்தாங்க? சாய் கிஷோர் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். அதுதான் சாண்ட்னர் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் ஆடிச்சிட்டு இருக்கேன். நானும் ஒத்துக்கிறேன் சிக்கா. சாண்ட்னர் ஆனா ஆட மாட்டாங்களே அப்படின்னா கொஞ்சம் கஷ்டப்படலாம் நீ. லெட் மீ பி வெரி ஆனஸ்ட். சாண்ட்னர் ஆடலாம் கஷ்டப்படலாம். See, then Deshpande has to come with some extraordinary spell tomorrow. Phil has to come with some extraordinary spell tomorrow. Okay, but your final prediction is if CSK don't play Santner, Mumbai is winning. That's my call. That's my take. If Mumbai, no, I'm saying chances of winning. I'm not saying winning. If CSK plays Santner tomorrow, chance of CSK winning is very high. If CSK don't play Santner tomorrow, chances of Mumbai Indians winning is high. That is my reading of this game. சரி, நான் இந்த கேம் சிஎஸ்கே தான். என்ன ஆனாலும் I'll stick by CSK whoever they play. Not for that any reason. I'm also Ani, at some point of time you'll also have to talk properly. I mean, as a cricket expert, I just can't stick. I have to talk on a cricketing terms. So I'm talking more on cricketing terms. On cricketing terms, what I said on cricketing terms only, our prediction scores we can see. I predicted better. இந்த பஜனையே கிடையாது. கிரிக்கெட்டிங் டர்ம்ஸ்ல நீ போய் predict better. அதெல்லாம் ஒரு பஜனையும் கிடையாது. இதெல்லாம் அந்த ஜிடி முதல் மேட்ச்ல கிரிக்கெட்டிங் டர்ம்ஸே கிடையாது. ஈஸி வின் விட்டாங்க மும்பை இந்தியன்ஸ். அது கோட்டை விட்டா நான் என்ன பண்ண முடியும்?
அதுதான் கிரிக்கெட்டிங் டேர்ம்ஸ் சீக்கா. நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். எல்லாமே நீங்க வந்து ஃபயர் நீங்க எல்லாமே 6 ஹிட்டிங் அபிலிட்டி மட்டும் தான் பாக்குறீங்க. நீங்க வெறும் 6 ஹிட்டிங் அபிலிட்டி தான் பாக்குறீங்க. ஒரு நடு போர்ஷன் ஆஃப் கிரிக்கெட் கேம்ல ஒரு 2 early விக்கெட்ஸ் விட்டாங்கன்னா யார் எடுத்துட்டு போவாங்க? ஒரு திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா இருக்காங்க. எஸ் டெஃபினட்டா. பட் ஹர்திக் பாண்டியா ரஸ்டியா இருக்காரு. நிறைய நாள் கேச்சுக்கு கிரிக்கெட் மேட்ச் ஆடுறாரு. திலக் வர்மாவும் நாட் இன் த பெஸ்ட் ஆஃப் ஃபார்ம். நீங்க அவங்களோட மிடில் ஆர்டர்ல டெஃபினட் வீக்னஸ் இருக்கு. ஏர்லி விக்கெட்ஸ் நீங்க எடுங்க. மும்பையோட டெஃபினட்டா ஒரு வீக்னஸ் இருக்கு அவங்களோட மிடில் ஆர்டர்ல. யூ கேன் எக்ஸ்ப்ளாய்ட் இட். அதான் நீ சொல்ற ஃபிஸ் இஸ் a very key bowling opening. ரோஹித் சர்மா சொல்லியாச்சு, அது ஒன்ட்ட ஓப்பனிங் ஸ்பெல் அது சொல்லியாச்சு. நாளைக்கு நான் ஐ அக்செப்ட் வித் யூ. நாளைக்கு ஏதோ ரச்சின் ரவீந்திரா படலாம். It could be a good wicket for Rachin Ravindra. I believe that Ruturaj Gaikwad, for CSK to win, Ruturaj Gaikwad has to hang on till about 12 to 14 overs. The key factor எங்க தெரியுமா வரப்போகுது? மேட்ச் வின்னிங் ஃபேக்டர். உண்மையை சொல்லட்டுமா? பேக் டு டுபே. அந்த டுபேவோட 4 ஓவர் எவ்வளவு அடிக்கிறானோ தெரியல. அவன் 30 அடிக்கிறானா, 20 அடிக்கிறானா, 40 அடிக்கிறானா, 50 அடிக்கிறானு தெரியல. அந்த டுபே ஃபேக்டர் இஸ் கோயிங் டு பி another. சரி, now let me add one more rider to it. The Dubey factor will be a key factor for the result of tomorrow. I will tell you something very interesting, Chika. நீங்க டூபே ஃபேக்டர் என்னங்க? நான் வந்து எப்படி யோசிப்பேன்னா, டூபேக்கு பயந்து மத்த பேட்டர்ஸ்க்கு ரன் கொடுக்க போறாங்கன்னு தோணுது மும்பை இந்தியன்ஸோட bowling லைனப். நீங்க டூபே ஃபேக்டர். That is a Dubey factor. இதே மும்பை இந்தியன்ஸ் bowling லைனப் நீங்க என்னதான் பேட்டிங் ஃபயர் பவர் வச்சாலும் இதே தான் வந்து ஆர்சிபிக்கு ஒரு ஃபயர் பவர் பேட்டிங் இருக்கு. பட் மும்பை இந்தியன்ஸ் பேட்டர்ஸ் எல்லாம் ஃபார்ம்ல இருக்காங்க. இட் இஸ் they are showing it also. அதுல டவுட்டே கிடையாது. பட் பட் ஸ்டில் ஐ பிலீவ் தட் நாளைக்கு அவங்க நபியை நல்லா யூஸ் பண்ணாங்கன்னா they have underutilized Nabi. That's a right term. They have underutilized Nabi. அதான் சொன்னேனே, the Dubey factor is going to be a huge factor tomorrow. நான் சொல்லிட்டாரு. அதை நெகேட் பண்ண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் நபி. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் சொல்றேன். அந்த நபினால் முடியும் சொல்ல. நபி இஸ் ஒன் ஆப்ஷன் டு நெகேட் தட் ஃபேக்டர். முடியுமா முடியாதான் தெரியும். அந்த நபியும் போட்டு திருப்பி கவர்ஸ் மேல 6 அடிச்சுட்டு இருப்பான். அது வேற விஷயம். மிட்வீல் மேல ஏன்னா டுபே இருக்கிற ஃபார்ம்ல ஐ டெல் யூ சம்திங். The bowlers are rattled, the captains are rattled. They don't know what to do. Let me be very frank. So far in the entire IPL last match, நானும் பார்த்துட்டு இருக்கேன். The Dubey factor is working on the people's mind. அவனுக்கு என்னதான் பண்றது? ஷார்ட்டா போட்டா 6 அடிக்கிறான், புல் அடிக்கிறான். குட் லெங்க்ல போட்டா நேரா டங்கு லாங்கா அடிக்கிறான். கொஞ்சம் அவசரம் போட்டா கவர்ஸ் மேல தூக்கி அடிக்கிறான். செமையாடுறான் டூபேனா. செமையா ஆடிட்டு இருக்கான் டூபே. அந்த Dubey factor is going to be a crucial factor. How the Dubey factor pans out tomorrow will be another factor. Santner factor மாதிரி Dubey factor for CSK. அங்க வந்து பும்ரா ஃபேக்டர், நான் சொன்ன மாதிரி நபி ஃபேக்டர் will be the factor for Mumbai Indians. But I believe Santner is a must tomorrow என்னோட டீம்ல. Anyway, we'll move on, Chika, obviously. So there is another match. We'll take your quick prediction on it. LSG are playing KKR. அவங்களுக்கு back to back games. So who's going to win that? I think KKR will win. LSG is too dependent on again one man called Mr. Nicholas Pooran. நான் சொல்லிட்டேன்ல, மார்க்கஸ் ஸ்டைனஸ்க்கு இன்னும் 2 மேட்ச் கோட்டா இல்ல. ஒரு கோட்டா முடிஞ்சிட்டு அவருக்கு இன்னும் 2 மேட்ச் அடிக்க மாட்டாரு அவரு. நாலு கேக்கார் வேலை ஆடுறாரு அவரு. அவரோட 4 மேட்ச் ஒரு மேட்ச் இன்னும் 4 மேட்ச் எடுக்கும் மார்க்கஸ் ஸ்டைனஸ் வரத்துக்கு. அண்ட் குவிண்டன் டிகாக் ரொம்ப ட்ரை பண்றான். too many things is trying. And KL Rahul also is not in the real flow of things, though he scored a good run rate. And அவங்க 11ல பார்த்தா என்ன பண்ணுவான்? அந்த கூடாவானாலும் அடிக்க மாட்டேன்றான், படிகளும் அடிக்க மாட்டேன்றான். அவங்க வந்து கொஞ்சம் அந்த அல்டிமேட்லி அவங்க ரிவால்விங் பூரான். Whereas KKR has got a balanced side. Okay. Anyway, I'm also going with you. KKR to win that tomorrow. LSG ஆனா ரொம்ப டேஞ்சர் ஆக்சுவலி. இல்ல KKR வின் பண்ணிடுவாங்கன்னு தோணுது நாளைக்கு. Anyway, LSG is tuned to 160. LSG 160 to 170 டியூனிங்ல இருக்காங்க. இன்னும் அவங்க இன்னும் 190 200 டியூனிங் வரல. அவங்க அந்த ஃப்ரீக்வன்சி மாத்தல. அவங்க ரேடியோ டியூனிங் வாங்க தெரியுமா? ரேடியோ மெகா ஹெர்ட்ஸ் அப்படின்னு டியூன் பண்ணும்ல, அவங்க டியூனிங் இன்னும் மாத்திக்கல. அவங்க 160 to 165 டியூனிங்ல இருக்காங்க. அவங்க என்னைக்கு அந்த 195 200 டியூனிங் போறாங்களோ அன்னைக்கு அவங்க சரியாயிடுவாங்க. அந்த 195 டியூனிங் போனா எல்லாரும் கன்சிஸ்டன்டா ஆடணும். ஓகே. எனிவே கைஸ், அவ்வளவுதான். இதோட பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. So Chika has obviously said Santner is a must play for CSK. If he plays, CSK will win. I am just going for a CSK victory. ஏன்னா எனக்கு வந்து என்னமோ எனக்கு அந்த மேட்ச் அப்ஸ்ல CSK ஆர் பெட்டர்னு தோணுது.
The Bumrah factor is going to be a big key. LSD match and KKR match, both of us have predicted KKR to win. நீங்க உங்களோட predictions போடுங்க. நாளைக்கு எல் கிளாசிக்கோல என்ன நடக்க போகுதுன்னு உங்களோட கமெண்ட்ஸ் போடுங்க. எல்லாமே படிப்பேன் எனிவேனா. Chika, thank you once again. Guys, before you go, subscribe to our channel Cheeky Chika. Hit the bell icon button and we'll be back again tomorrow.